அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிறுத்தி காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பரக்கத்தாலும் அல்ஹம்துலில்லா 1000க்கும் மேற்பட்ட பயான்கள் மற்றும் ஹதீஸ்களை தந்திருக்கின்றேன். சிறிய சிறிய துஆக்களும் இருக்கின்றன. அனைவரும் கேட்டு பயனடைந்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நல்லருள் காட்டுவானாக, நேர்வழி காட்டுவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயான்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் பகுதி 5இல் இன்றைய பயானில் இல்மு திக்ர் குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகளை பற்றியும் சூறாக்கள் சிலவற்றை ஓதுவதனால் என்னென்ன பலன்கள் என்பதை பற்றியும் விபரமாக பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாக பயான் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹு தாலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். ஹசரத் ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யார் அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தத்தை நாடி இரவில் சூரா யாசீனை ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு இரவிலும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுபவர்களுக்கு வறுமை ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக தான் கேட்டதாக அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21வது ஜுஸூலில் அலிஃப் லாம் மீம் சஜ்தா சூறாவையும் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறாவையும் ஓதாமல் ஒருபோதும் தூங்க மாட்டார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குர்ஆன் ஷெரீஃபில் 30 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இருக்கின்றது. அது தன்னை ஓதுபவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுகிறது. அல்லாஹு தாலாவிடம் சிபாரிசு செய்து கொண்டே இருக்கிறது. அது தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற சூறாவாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் திர்மிதி. ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு சஹாபி ஒரு கபரின் மீது கூடாரம் அடித்தார். அந்த கப்ரு அங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியாது. திடீரென்று அந்த இடத்தில் ஒருவர் தபாரக்கல்லதி சூரா ஓதுவதை கேட்டார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நான் ஓரிடத்தில் கூடாரம் அடித்து தங்கியிருந்தேன். அங்கே கபர் இருப்பது எனக்கு தெரியாது. திடீரென அந்த இடத்தில் ஒருவர் தபாரக்கல்லதி சூறாவை கடைசி வரை ஓத கேட்டேன் என்று சொன்னார். இந்த சூறா அல்லாஹ் தாலாவுடைய வேதனை விட்டு தடுக்கக்கூடியது, மேலும் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், கப்ரில் மனிதருடைய கால்புறமாக வேதனை வந்தால் என் பக்கமாக நீ வருவதற்கு எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் இவர் சூரத்துல் முல்க் ஓதி வந்தார். அவரது கால் கூறும். பிறகு அவரது நெஞ்சு பக்கமாக அல்லது வயிறு பக்கமாக வரும்பொழுது என் பக்கமாக நீர் வருவதற்கு எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் இவர் சூரத்துல் முல்க் ஓதி வந்தார் என்று அவரது நெஞ்சு அல்லது வயிறு கூறும். பிறகு அவரது தலை பக்கமாக வரும்பொழுது என் பக்கமாக நீர் வருவதற்கு எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் இவர் சூரத்துல் முல்க் ஓதி வந்தார் என்று தலை கூறும். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சூரா கபருடைய வேதனையை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தௌராத்தில் இந்த சூறாவுடைய பெயர் சூரத்துல் முல்க் ஆகும். யார் இந்த சூறாவை ஏதேனும் ஒரு இரவில் ஓதுகிறார்களோ அவர் அதிகமான நன்மையை சம்பாதித்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தினமும் சூரத்துல் முல்கை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 595வது ஹதீஸ். ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத் நாளுடைய காட்சியை தன் கண்களால் காணுவதைப் போன்று பார்க்க ஆசைப்படுபவர் சூரா இதஸ்ஸம்ஸு குவ்விரத், சூரா இதஸ்ஸமாஉன் ஃபதரத், சூரா இதஸ்ஸமாஉன் ஷக்கத் ஆகியவற்றை ஓதிக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ஏனென்றால் இந்த சூறாக்களில் கியாமத் நாளை பற்றிய விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. நூல் திர்மிதி. ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சூரா இதா ஜில்ஜலா குர்ஆனில் பாதி ஓதுவதற்கு சமமாகும்.
குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா குர்ஆனில் 1/3 ஓதுவதற்கு சமமாகும். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூரா குர்ஆன் ஷரீஃபில் 1/4 ஓதுவதற்கு சமமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். குர்ஆன் ஷரீஃபில் மனிதனுடைய உலகம் என்னும் மறுமை வாழ்வை பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது. இதா சுல்சிலத்தில் அர்ல் என்ற சூரா மறுமை வாழ்க்கை பற்றி கூறுவதால் குர்ஆனில் பாதி என்றும், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா குர்ஆனில் 1/3 என்றும் கூறப்பட்டிருப்பதற்கு காரணம், குர்ஆன் ஷரீஃப் 3 அடிப்படையான பங்குகளில் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. 1. சம்பவங்கள், 2. கட்டளைகள், 3. ஏகத்துவம். குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவில் ஏகத்துவத்தை பற்றி மிக முக்கியமாக முழுமையான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூரா குர்ஆன் ஷரீஃபில் 1/4 சமம் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம், குர்ஆன் ஷரீஃபில் ஏகத்துவம், நபித்துவம், சட்டங்கள், நிகழ்வுகள் என கருத்து கொள்ளப்பட்டால் இந்த சூறாவில் ஏகத்துவத்தை பற்றி மிக உயர்வாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாக்கள் குர்ஆன் ஷரீஃபில் பாதி, 1/3, 4/1 என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு காரணம், இந்த சூறாக்கள் ஓதுவதினால் பாதி, 1/3, 4/1 குர்ஆன் ஓதியதற்கு சமமான கூலி கிடைக்கும் என்று சில உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். நூல் மலாஹிருல் ஹக். ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களில் யாராவது தினந்தோறும் 1000 ஆயத்துக்களை ஓத முடியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவிய பொழுது, யாரால் ஓத முடியும் என்று சஹாபா பெருமக்கள் கூறினார்கள். உங்களில் ஒருவர் அல்ஹாக்குமுத் தகாசுர் என்ற சூரா ஓதிக்கொள்ள முடியாதா? அதனுடைய நன்மை 1000 ஆயத்துக்களுக்கு சமமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவை ஓதிய பிறகு யாரோடும் பேசாமல் உறங்கி விடுவீர்களாக. ஏனென்றால் அந்த சூறாவில் ஷிர்கை விட்டு விடுதலை இருக்கிறது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக நௌஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். ஹஸ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களில் ஒருவரிடம், நீர் திருமணம் செய்து கொண்டீர்களா என்று கேட்க, அவர், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணம் முடிக்கும் அளவு என்னிடம் வசதி இல்லை, அதாவது நான் ஏழை என்று கூறினார். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா உமக்கு மனப்பாடமாக தெரியாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, ஆம், மனப்பாடமாக தெரியும் என்று கூறினார். இது நன்மையில் குர்ஆன் ஷரீஃபின் 1/3 சமமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு சூரா மனப்பாடம் இல்லையா என்று கேட்க, அவர் ஆம் என்று கூறினார். அது நன்மையில் குர்ஆனில் 4/1 சமமாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பிறகு, குல் யா அய்யுஹல் காஃபிரூன என்று சூரா உமக்கு மனனமாக உள்ளதா என்று கேட்டார். அவர் ஆம் என்று பதிலளிக்க, இது நன்மையில் குர்ஆன் ஷரீஃபில் 4/1 சமமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, இதா ஸில்ஸிலத்தில் அர்ல் சூரா உமக்கு மனனமாக தெரியுமா என்று கேட்டார்கள். அவர் ஆம் என்று கூற, இந்த சூரா நன்மையில் குர்ஆன் ஷரீஃபில் 4/1 சமமானது. திருமணம் செய்து கொள்ளுங்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திர்மிதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதின் நோக்கம், உங்களுக்கு இந்த சூறாக்கள் எல்லாம் மனனமாக இருக்கும் பொழுது நீர் ஏழை அல்ல, நீர் பணக்காரவராவீர், நீர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதாகும். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். ஒரு மனிதர் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதுவதை செவியுற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடமையாகிவிட்டது என்றார்கள். யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன கடமையாகிவிட்டது என்று நான் கேட்க, சொர்க்கம் கடமையாகிவிட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அந்த மனிதரிடத்தில் சென்று இந்த செய்தியை கூற வேண்டும் என்று விரும்பினேன். என்றாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதிய உணவு உண்பது எனக்கு தவறி போய்விடுமோ என்ற பயத்தால் சாப்பிடுவதற்கு முதலிடம் கொடுத்தேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சாப்பிடுவது பெரும் பாக்கியமாகும். பிறகு அந்த தோழர் அந்த இடத்திற்கு வந்து பார்த்தபொழுது அவர் சென்று விட்டிருந்தார். 602வது ஹதீஸ்.
உங்களில் யாருக்கு ஓரிரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓத இயலும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது, ஒரு மனிதர் இரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை எவ்வாறு ஓத முடியும் என்று சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூரா குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமானது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள் என அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் முஆத் இப்னு அனஸ் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதனுடைய கடைசி வரை யார் 10 தடவை ஓதுகிறார்களோ சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா அவருக்காக ஒரு மாளிகையை எழுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலுல்லாஹ், அவ்வாறென்றால் நான் கூடுதலாக ஓதிவிடுவேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதற்கு, அல்லாஹு தஆலாவும் மிக அதிகமாக மிக உயர்ந்த நன்மையை வழங்கக்கூடியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். நூல் முஸ்னத் அஹமத். 603வது ஹதீஸ். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை ஒரு குழுவிற்கு தலைவராக நியமித்தார்கள். அவர் தன்னுடைய தோழர்களுக்கு தொழுகை நடத்துவார். எந்த சூறாவை ஓதினாலும் கடைசியாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதி முடிப்பார்கள். மக்கள் அதை திரும்பி வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி கேட்டார்கள். ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்று அவரிடம் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற, மக்கள் அவரிடம் கேட்டார்கள். அந்த சூறாவில் ரஹ்மானுடைய தன்மைகள் விவரிக்கப்பட்டுள்ளன, எனவே இதை நான் அதிகமாக ஓத எனக்கு விருப்பமாக இருக்கிறது என்று கூறினார். அல்லாஹும் அவரை விரும்புகிறான் என்று அவரிடம் அறிவித்து விடுங்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி. அல்லாஹு தஆலா நாம் அதிகமாக குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவை ஓதக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். 604வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்குவதற்காக செல்லும் பொழுது தனது 2 உள்ளங்கைகளையும் சேர்த்து குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவையும் குல் அஊது பிரபில் ஃபலக் சூறாவையும் குல் அஊது பிரபின் நாஸ் சூறாவையும் ஓதி தன்னுடைய உள்ளங்கைகளில் ஊதி கைகள் எட்டும் அளவிற்கு உடம்பில் தடவிக்கொள்வார்கள். முதலாவதாக தலை, இன்னும் முகம் மற்றும் உடம்பினுடைய முன்பகுதி ஆகியவற்றில் தடவுவார்கள். இந்த செயலை 3 தடவை செய்வார்கள் என்று ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் அபூ தாவூத். இன்ஷா அல்லாஹ் நாமும் தூங்குவதற்கு முன்பாக குல் என தொடங்கக்கூடிய சூறாக்களை ஓதி உடம்பு முழுவதும் தடவிவிட்டு தூங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். 605வது ஹதீஸ். ஹஸரத் அப்துல்லா இப்னு குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வீராக என்றார்கள். நான் எதையும் கூறவில்லை. மீண்டும் சொல்வீராக என்றார்கள். நான் எதையும் கூறவில்லை. பிறகு சொல்வீராக என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ் ஆகியவற்றை காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓதுவீராக. இந்த சூறாக்கள் தீங்கான விஷயங்களில் அனைத்தை விட்டும் உம்மை பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேற்கூறப்பட்ட பொன்மொழிக்கு சில உலமாக்கள் கூறக்கூடிய விளக்கம், அதிகமாக ஓத இயலாத மக்கள் குறைந்தபட்சம் இந்த சூறாக்களை 3 தடவைகளாவது காலை மாலை ஓதி வர வேண்டும். இதுவே இன்ஷா அல்லாஹ் போதுமானதாகும் என்பதாகும். ஹஸ்ரத் உக்பா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், உக்பத் இப்னு ஆமீரே, அல்லாஹு தஆலாவுக்கு மிகவும் பிரியமான, அவனிடம் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க குல் அஊது பிரபில் ஃபலக் சூறாவை விட வேறு எந்த சூறாவை நீர் ஓதிட முடியாது. எனவே உம்மால் முடிந்த அளவு அதை தொழுகையில் அதிகமாக ஓதிக்கொள்வீர்களாக என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் இப்னு ஹிப்பான். 607வது ஹதீஸ். இன்றிரவு இறக்கப்பட்ட ஆயத்துக்களை நீர் அறிவீர்களா? அந்த ஆயத்துக்கள் நிகரற்றவை. இதற்கு முன் இது போன்ற ஆயத்துக்கள் காணப்படவில்லை. அவை குல் அஊது பிரபில் ஃபலக் சூறாவும் குல் அஊது பிரபின் நாஸ் சூறாவும் ஆகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் முஸ்லிம். 608வது ஹதீஸ். ஹஸரத் உக்பா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் பிரயாணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஸுஹபா, அப்வா என்ற இடங்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருந்தேன். திடீரென்று காற்றும் கடுமையான இருளும் எங்களை சூழ்ந்து கொண்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் அஊது பிரபில் ஃபலக் சூறாவையும் குல் அஊது பிரபின் நாஸ் என்ற சூறாவையும் 2 சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட ஆரம்பித்து விட்டார்கள்.
உக்பாவே, நீங்களும் இந்த 2 சூறாக்களையும் ஓதி அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். பாதுகாப்பு தேடும் எவரும் இந்த சூறாக்களைப் போல எதை கொண்டும் பாதுகாப்பு தேடவில்லை. அதாவது அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேட இந்த 2 சூறாக்களைப் போல வேறு எந்த சூறாக்களும் இல்லை. இந்த சூறாக்கள் நிகரற்றவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமத் செய்யும் நேரத்தில் இந்த 2 சூறாக்களையும் ஓத நான் கேட்டுள்ளேன் என்று ஹஸரத் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். குறிப்பு: ஸுஹபா அப்வா என்பது மக்கா முகர்ரமா மதீனா முனவ்வராவின் வழியிலே வரக்கூடிய 2 பிரபல்யமான இடமாகும். நூல் ஃபத்ஹுல் மஜ்ஹூத். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 2வது சூராவின் 152வது வசனத்தில் கூறுகிறான்: ஆகவே நீங்கள் என்னை நினைத்து கொண்டே இருங்கள், நானும் உங்களை நினைத்து கொண்டு அருள் புரிந்து வருவேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தி வாருங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள் என்றும் 13வது சூராவின் 28வது வசனத்தில் மெய்யாகவே நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அவர்களுக்கு முன் அல்லாஹுடைய பெயர் துதிக்கப்பட்டால், அல்லாஹுடைய திருப்பெயர் துதி செய்யப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் நிம்மதியடைந்து விடுகின்றன. ஏனென்றால் அல்லாஹுடைய திருப்பெயரை துதி செய்வதனால் உண்மை நம்பிக்கையாளர்களுடைய உள்ளங்கள் நிச்சயமாக நிம்மதியடையும் என்பதை நபியே நீர் அறிந்து கொள்வீராக. 3வது சூராவின் 190வது வசனத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. 3வது சூராவின் 191வது வசனத்தில் இவர்கள் நின்ற நிலையிலும் இருப்பிலும் படுக்கையிலும் அல்லாஹ்வையே நினைத்து வானங்களையும் பூமியையும் அவன் படைத்திருப்பதை ஆராய்ச்சி செய்வார்கள். மேலும், எங்கள் இறைவனே, நீ இவற்றை வீணாக படைக்கவில்லை, நீ மிக தூய்மையானவன், நரக நெருப்பின் வேதனையிலிருந்து நீ எங்களை காப்பாற்றுவாயாக, ஆமீன். இவ்வாறு துஆ செய்வார்கள். 7வது சூராவின் 205வது வசனத்தில் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது மனதிற்குள் மிக பணிவோடு உரத்த சத்தமின்றி பயத்தோடு மெதுவாக காலையிலும் மாலையிலும் உமது இறைவனை நினைவு செய்து கொண்டே இருப்பீராக. அவனை மறந்தவர்களில் நீர் ஆகிவிடாதீர்கள். 43வது சூராவின் 36வது வசனத்தில் எவன் ரஹ்மானுடைய நல்லுபதேசத்திலிருந்து கண்ணை மூடிக்கொள்கின்றானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை நண்பனாக சாட்டி விடுகின்றோம், அவன் அவனுக்கு இணை பிரியாத தோழனாகி விடுகின்றான். நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக, ஆமீன். 33வது சூராவுடைய 41, 42 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான்: நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள், காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்து வாருங்கள். 33வது சூராவின் 56வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மாணவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் கூறிக்கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக, ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிஃபாரிஷை மறுமையில் தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை மறுமையில் எங்களுக்கு தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக, ஆமீன். மதீனா நகரத்தில் சென்று மௌத்தாகக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக, ஆமீன். யா அல்லாஹ், குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், குர்ஆனை பிழையின்றி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்ர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் கற்றவற்றை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக, ஆமீன். யா அல்லாஹ், யாரெல்லாம் ஹதீஸ்களை கேட்டு அதன்படி அமல் செய்கிறார்களோ அதற்கு உயர்ந்த கூலியை மறுமையில் நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக, ஆமீன்.
யா அல்லாஹ் பயான்களை கேட்கக்கூடிய அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் பொறுமை என்ற பொக்கிஷத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் குர்ஆனை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தல்வாயாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மௌத்தான பிறகு உயர்ந்த சொர்க்கத்தில் எழுப்புவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நற்கூலியை தந்தருள்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்வதினால் அல்லாஹ் தஆலா மறுமையில் நமக்கு நல்ல கூலியை தருவான். ஒரு ஹதீஸை கேட்டு அதன்படி அமல் செய்தால் அதனுடைய கூலி நமக்கு மறுமை வரை கிடைத்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அனைவருக்கும் பகிருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்பிரத்துஹு.